பக்கம் 1. பேயால் கொண்ட மரண பயம் பாகம் 3. அத்தியாயம் 1. அமைதியின் காகித திரை. காளியும் பேபியும் மண்ணில் கரைந்த பின். கிராமத்தின் மீது நீண்ட அமைதி ஒரு காகிதத் திரை போல் படர்ந்திருந்தது. பயங்கரங்களின் நிழல் முற்றிலுமாக அகன்றதாக மக்கள் நம்பினர். சிவன் அவரது தெய்வீக சக்திக்கும் ஞானத்திற்கும் அடையாளமாக. கிராமத்தின் இதயமாக திகழ்ந்தார். சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாலும். நடுநிசியில் உறக்கம் கலைக்கும் சில கனவுகள். கடந்த காலத்தின் ரணம் இன்னும் ஆழமாக பதிந்திருப்பதை காட்டின. காளி நடமாடிய பங்களா இருந்த இடம். இப்போது ஒரு சிறிய அமைதியான கோவிலாக உருமாறியிருந்தது. அங்கு தினசரி பூஜைகள் நடந்து. கிராமத்தின் புத்துயிர் பெற்ற நம்பிக்கையை நிலைநாட்டின. நாட்கள் வாரங்களாக மாதங்களாக உருண்டன. பயம் மெல்ல மெல்ல மனதிலிருந்து நீங்கி. சிரிப்பொலிகள் மீண்டும் கிராமத்தில் நிறைந்தன. அறுவடை காலம் வந்தது. நெல் வயல்களில் பொன்னிற கதிர்கள் அசைந்தாடின. திருவிழாக்கள் மீண்டும் களைகட்டின. குழந்தைகள் பள்ளிகளுக்குச் சென்றனர். மாலை நேரங்களில் விளையாட்டுச் சத்தங்கள் கேட்டன. எல்லாம் சீராக அழகாக நடந்தது. ஆனால் இந்த அமைதி ஒரு ஆழமான கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் சூறாவளி போல் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சுறுத்தல். மெல்ல மெல்ல கிராமத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. கனவுகளின் கருப்பு அலைகள். அமைதியான நாட்களில் முதலில் ஒரு மெல்லிய அதிர்வு சங்கரின் மனதை உலுக்கியது. ஒவ்வொரு இரவும் சங்கர் ஒரு விசித்திரமான கனவில் மூழ்கினான். கனவில் அவன் ஒரு முடிவில்லாத இருண்ட காட்டுக்குள் தனியாக நடந்து கொண்டிருந்தான். மரங்கள் நிழலாட காற்று ஒரு சோகமான இசையைப் போல் முணுமுணுத்தது. திடீரென அவனது காதுகளில் மெல்லிய. ஆனால் உள்ளத்தை உலுக்கும் ஒரு அழுகுரல் கேட்டது. அது ஒரு குழந்தையின் அழுகுரல். சங்கர் அந்த குரலைத் தேடி. அடர்ந்த புதர்கள் நிறைந்த பாதை வழியாகச் சென்றான். அந்த குரல் அவனை ஒரு பாழடைந்த கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. கிணற்றின் உள்ளே இருந்து அந்த குரல் இன்னும் தெளிவாக கேட்டது. அவன் பயத்துடன் கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தபோது. இருட்டிற்குள் ஒரு ஜோடி ஒளிரும் பச்சை கண்கள் தன்னை பார்த்து கேலியாகச் சிரித்தன. நான் இங்கதான் இருக்கேன் என்ற மெல்லிய. ஆனால் ஆழமான குரல் கேட்டதும். சங்கர் திடுக்கிட்டு வியர்வையுடன் எழுந்தான். அதே சமயத்தில் திருப்பதியும் சிவசங்கரனும் ஒரே மாதிரியான. ஆனால் சற்று வேறுபட்ட கனவுகளை கண்டனர். திருப்பதி தனது கனவில் ஒரு நீண்ட. இருண்ட அசுர வாசம் வீசும் குகையில் நடந்தான். குகையின் சுவர்களில் காய்ந்த இரத்தக் கறைகள் தெரிந்தன. ஒவ்வொரு அடியும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்த. எங்கிருந்தோ நான் இறக்கல. நான் இறக்கல. என் பசி தீரல. என்ற சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு விழித்தபோது அவன் அறையில் இரத்தம் காய்ந்த வாசம். பக்கம் 2. வந்தது போல் உணர்ந்தான். சிவசங்கரன் தனது கனவில் கிராமத்தின் மையப்பகுதியில் உள்ள கோவிலின் அருகே தனியாக நின்றான். வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு. இடியும் மின்னலும் வெட்டின. மின்னல் வெளிச்சத்தில் கோவில் கோபுரத்தின் உச்சியில் ஒரு அரக்க உருவம். கையில் ஒரு கொடூரமான ஒளிரும் ஆயுதத்துடன் நின்றது. அந்த உருவம் ஒரு பயங்கரமான சிரிப்புடன். நான் திரும்பி வந்துட்டேன். எல்லாரையும் அழிப்பேன். எல்லாரையும் என்று கர்ஜித்தது. சிவசங்கரன் பயத்தில் அலறி. வியர்வையில் நட்டி எழுந்தான். நால்வரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தபோது. தங்கள் கனவுகளைப் பற்றி பேசினர். ஆரம்பத்தில் அது கடந்த கால நிகழ்வுகளின் மனத்தாக்கம் என்று நினைத்தனர். ஆனால் மூவரும் ஒரே மாதிரியான. திகில் நிறைந்த கனவுகளைக் கண்டது அவர்களை கலக்கமடையச் செய்தது. சிவனிடம் சென்று கனவுகளைப் பற்றி கூறினர். சிவன் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். இது ஒரு நல்ல சகுனம் இல்லை. ஏதோ ஒரு புதிய சக்தி நம் கிராமத்தை நெருங்குகிறது. இது காளி அல்லது பேபியின் ஆவி அல்ல. இது வேறு ஏதோ ஒன்று என்று அவர் கவலையுடன். தனது ஆழ்மனதில் ஒருவித நிச்சயமற்ற தன்மையுடன் கூறினார். அத்தியாயம் 3. கிணற்றின் மர்மமான ஒளி.
கனவுகளின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. சங்கர் திருப்பதி சிவசங்கரன் மூவரும் தூக்கமின்றி தவித்தனர். அவர்கள் கனவில் கண்ட இடங்கள் நிஜமாகவே கிராமத்தில் இருப்பதாக ஒரு விசித்திரமான உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. ஒரு நாள் பகல் பொழுதில் சங்கர் தனது கனவில் கண்ட அதே பாழடைந்த கிணற்றின் அருகே சென்று பார்த்தான். கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு மங்கலான ஒளிரும் பச்சை நிற வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அது பகலிலும் தெளிவாக தெரிந்தது. வெளிச்சம் ஒரு மெல்லிய புகையுடன் கலந்து ஒருவித அமானுஷ்யமான உணர்வை ஏற்படுத்தியது. சங்கர் பயத்தில் உறைந்து போனான். அந்த கிணறு கிராமத்தில் பல ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தாத புதர்கள் மண்டிப் போயிருந்த ஒரு பயமுறுத்தும் இடமாக இருந்தது. கிராம மக்கள் யாரும் அதன் அருகே செல்வதில்லை. மறுநாள் காலை சங்கர் திருப்பதி சிவசங்கரன் ஆகிய மூவரும் சிவனுடன் அந்த கிணற்றின் அருகே சென்றனர். கிணற்றிலிருந்து வெளிவந்த ஒளிரும் பச்சை நிறம் இப்போது இன்னும் வலுவாக பிரகாசித்தது. கிராம மக்கள் கிணற்றின் அருகே செல்ல அஞ்சினர். சிலர் கிணற்றை பார்த்தாலே உடல் நடுங்குவதாக கூறினர். சிவன் ஒரு கணம் அமைதியாக நின்று கிணற்றை உற்று நோக்கினார். அவரது கண்களில் ஒருவித ஆழ்ந்த சிந்தனை தெரிந்தது. பின்னர் அவர் ஒரு சடங்கை ஆரம்பித்தார். வேத மந்திரங்களை உச்சரித்து கிணற்றைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். அப்போது கிணற்றின் உள்ளே இருந்து ஒரு பயங்கரமான ஆத்மாவை உலுக்கும் அலறல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கிராமம் முழுவதும் எதிரொலித்து மக்களின் இதயத்தில் பயத்தை விதைத்தது. அந்த சத்தம் கேட்டதும் கிணற்றின் அருகே நின்ற ஒரு வயதான மூதாட்டி அவளை. பக்கம் 3. அறியாமல் தரையில் சாய்ந்தாள். அவள் உடலிலிருந்து ஒருவித கருப்பு புகை மெல்ல கிளம்பியது. அந்த புகை ஒரு சிறிய மங்கலான ஒளிப்புள்ளியைச் சூழ்ந்து கிணற்றின் ஆழத்திற்குள் சென்றது. மூதாட்டி தன் உணர்வுகளை இழந்தவளாக அழுதுகொண்டே என் குழந்தையை நான் எடுக்க வேண்டும். என் குழந்தையை நான் எடுக்க வேண்டும். என்று பிதற்றினாள். அவள் கண்களில் ஒருவித வெறி தெரிந்தது. சிவன் உடனடியாக அந்த கிணற்றின் அருகே சென்று பார்த்தார். உள்ளே அந்த பச்சை நிற வெளிச்சம் மேலும் உக்கிரமாக பிரகாசித்தது. இது ஒரு ஆவியின் வேலை அல்ல. இது ஒரு சாபம். சிவன் உணர்ந்தார். இது ஒரு தாயின் சாபம். அநியாயமாக பலியான ஒரு தாயின் சாபம். அத்தியாயம் 4 பழங்கதையின் நிழல். சிவனின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தின. ஒரு தாயின் சாபமா? யார் அந்தத் தாய்? ஏன் அவள் சாபமிட்டாள்? இந்த கிராமத்தில் இப்படியொரு பயங்கரம் நடந்ததா? கடந்த காலத்தின் மறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் இப்போது ஒரு சாபமாக வெளிப்பட்டிருந்தது. சிவன் மூதாட்டியிடம் என்ன நடந்தது என்று கேட்டார். மூதாட்டி கண்ணீர் மல்க உடல் நடுங்கிக் கொண்டே பல ஆண்டுகளுக்கு முன். இந்த கிராமத்தில் ஒரு கொடூரமான அநியாயம் நடந்தது. லலிதா என்ற அப்பாவி பெண்ணும் அவளது பச்சிளங்குழந்தையும் இந்த கிணற்றுக்குள் தள்ளப்பட்டனர். கிராமத்தின் ஒரு செல்வந்தரின் மகன் அவளை ஏமாற்றி அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவளை கைவிட்டான். அவமானம் தாங்க முடியாமல் அவள் தற்கொலைக்கு முயன்றாள். ஆனால் அந்த செல்வந்தரின் ஆட்கள் அவள் வெளி உலகம் அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளையும் பச்சிளங்குழந்தையையும் இந்த கிணற்றுக்குள் தள்ளி மூடிவிட்டனர். கிராமமே கண்ணெதிரே பார்த்து பயத்தில் மௌனமாக இருந்தது என்று கதறினாள். இந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கொடூரமான அநியாயத்தை வெளிப்படுத்தியது. காளி மற்றும் பேபியின் ஆவிகள் இந்த கிராமத்தை அச்சுறுத்தவில்லை. அதற்கு முன்பே ஒரு ஆத்மா இங்கு வேதனைப்பட்டு சாபமிட்டிருக்கிறது. இது ஒரு புதிய அச்சுறுத்தல். காளியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட கிராமம் மற்றொரு இன்னும் ஆழமான சாபத்திற்குள் சிக்கியிருந்தது. மூதாட்டி மேலும் தொடர்ந்தால் லலிதாவின் உடல் கூட கிடைக்கவில்லை. அந்த கிணறு சாபம் நிறைந்தது என்று அனைவரும் அஞ்சினர். அந்த குழந்தையின் ஆவி இந்த கிராமத்தைச் சுற்றிக் கொண்டிருக்கிறது. அது நீதி கேட்கிறது. அது பலி கேட்கிறது.
சிவன் உணர்ந்தார். சிவசங்கரன், ஆனால் நாம் எப்படி இந்தச் சாபத்தை நீக்குவது. இது ஒரு இறந்த காலத்தின் வலி. ஒரு அடக்கப்பட்ட தாயின் கண்ணீர். என்று குழப்பத்துடன் கேட்டான். அந்தச் சாபத்தை உருவாக்கிய மூலத்தை கண்டுபிடித்தால்தான் அதை அழிக்க முடியும். சிவன் உறுதியுடன் கூறினார். அது ஒரு தாயின் பசி, ஒரு குழந்தையின் பசி. அது அமைதி அடைய வேண்டும். அத்தியாயம் பக்கம் 4-5. சாபத்தின் புதைபடிந்த ஆதாரம். சிவன் நால்வரையும் அழைத்து கிராமப் பெரியவர்களைச் சந்திக்க முடிவு செய்தார். அந்த பழைய கிணற்றில் நடந்த அநியாயத்தைப் பற்றி விசாரித்தனர். ஆரம்பத்தில் யாரும் பேசத் தயங்கினர். காலம் பல காயங்களை ஆற்றினாலும் சில ரகசியங்கள் ஆழமாகப் புதைந்திருக்கும். ஆனால் சிவனின் அறிவுரையும் அவர் மீது கிராம மக்களுக்கு இருந்த நம்பிக்கையும் ஒரு வயதான கிராமப் பெரியவரை மனம் திறக்க வைத்தன. லலிதா ஒரு அனாதை. அவளை கிராமத்தில் உள்ள ஒருவர் தற்காலிகமாக பராமரித்து வந்தார். ஆனால் அவள் ஒரு கொடூரமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டாள். கிராமத்தின் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன். அர்ஜுனன் என்பவன் லலிதாவை ஏமாற்றி அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவளை கைவிட்டான். அர்ஜுனன் தனது குடும்பத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயன்றான். லலிதா நீதி கேட்டு அலைந்தாள். ஆனால் அவளுக்கு எங்கும் நீதி கிடைக்கவில்லை. அவள் தற்கொலைக்கு முயன்றபோதுதான் அர்ஜுனனின் ஆட்கள் அவளையும் பச்சிளங்குழந்தையையும் இந்த கிணற்றில் தள்ளி மூடிவிட்டனர். கிராமமே கண்ணெதிரே பார்த்து பயத்தில் மௌனமாக இருந்தது. என்று பெரியவர் கண்ணீருடன் கூறினார். அர்ஜுனன் என்பவன் யார். அவன் உயிருடன் இருக்கிறானா. லலிதாவின் உடல் கிணற்றுக்குள் இல்லை என்பது ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கியது. ஒருவேளை அவளது ஆவி இங்கில்லை என்றால் இந்தச் சாபம் எங்கிருந்து வருகிறது. லலிதாவின் ஆவி இந்த கிணற்றில் இல்லை. அது அவளது குழந்தையின் ஆவி. சிவன் உணர்ந்தார். அந்த குழந்தையின் ஆவிதான் தனது தாயின் அநீதிக்கு பழி வாங்குகிறது. அது இன்னும் தனது தாயை தேடுகிறது. அது இன்னும் பசியுடன் இருக்கிறது. இந்த குழந்தையின் ஆவி தனது தாயின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அறியாமல். இந்த கிராமத்தைச் சுற்றி தனது தாயின் பசியுடனும் பழிவாங்கும் எண்ணத்துடனும் பல ஆண்டுகளாக அலைந்து திரிந்து வருகிறது. அதே சமயம் சிவசங்கரனின் கனவில் வந்த கோவில் கோபுரத்தின் மீது நின்ற அரக்க உருவம். திருப்பதியின் கனவில் வந்த குகை. சங்கரின் கனவில் வந்த கிணறு. இந்த 3 இடங்களுக்கும் ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருக்க வேண்டும் என்று சிவன் உணர்ந்தார். இவை அனைத்தும் சாபத்தின் மூலத்தை நோக்கிச் செல்லும் தடயங்கள். அத்தியாயம் 6. சாபத்தின் முப்பரிமாணச் சவால். சிவன் நால்வரையும் அழைத்து தனது திட்டத்தை விளக்கினார். இந்தச் சாபத்தை நீக்க நாம் 3 சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அந்த குழந்தையின் ஆத்மாவிற்கு அமைதி அளிக்க நாம் லலிதாவின் உடலைக் கண்டுபிடிக்க வேண்டும். அதை முறையாக இறுதி சடங்குகள் செய்தால் மட்டுமே அந்த குழந்தையின் சாபம் நீங்கும். அத்துடன் அநீதி இழைத்தவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதற்காக நீங்கள் மூவரும் வெவ்வேறு இடங்களுக்குச் சென்று முக்கியமான ஆதாரங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 3 இடங்களும்